தமிழியல் அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருகனோட படை வீடு 6ஆ 5ஆ அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னடா கேள்வி இது? முருகனுக்கு படை வீடுனாலே 6 படை வீடு தான். இதில் என்ன சந்தேகம்? இந்த 6 படை வீடு அப்படிங்கிறத எந்த பட்டியலை எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியமான 10 பாட்டில் ஒன்றான நக்கீரர் எழுதின திருமுருகாற்றுப்படையில் தான் எடுத்திருக்கோம். அதில் நக்கீரர் அப்படிங்கிறவர் 6 படை வீடுகளாக திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திருவேரகம், குன்றோராடல், பழமுதிர்ச்சோலை அப்படின்னு 6 கோவில்களை சுற்றதாக நம்ம படிக்கிறோம். இதில் முதல் 4மே ஒரு ஊராக குறித்து வருது, ஒரு ஊர் பெயர். ஆனால் 5ஆவதாக வர குன்றோராடல் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சிங்கனாலே குன்று தோறு ஆடல்னு வருது. அதாவது குன்றுதோறும் இருக்கும் இறைவன் அப்படின்னு பொருள் தருது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குடியிருக்கும் குமரன் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதைத்தான் ஒரு குன்றோர் அடல்னு சொல்கிறாரு. அப்போ அது ஒரு ஊர் கிடையாது, அது எல்லா முருகன் கோவில்களையும் இணைச்சு சொல்கிறது தான். இங்கே இருக்கிறது 5 தான்ப்பா அப்படின்னா, சரி இந்த 5 கோவில்கள் எங்கே தான் இருக்குது, இப்போ நம்ம பார்க்குற கோவில்கள் தானே கேட்டால் கிடையவே கிடையாது. அப்போது நக்கீரர் சொன்ன கோவில்களோட இடமே வேறு. அடுத்தது பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை, அது ஒரு ஊர் பேரை எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடுமன் சோலை, மாஞ்சோலை அப்படிங்கிற பேரில் ஊர்கள் இருக்குது. அப்போ பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருந்திருக்கலாம். இல்லைன்னா அது குன்றோர் அடல் அப்படிங்கிற மாரி பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறது ஒரு பொது பெயராக கூட அமைஞ்சிருக்கலாம். சரி, இப்போ ஒவ்வொரு கோவிலை பற்றி நம்ம பார்த்துட்டு வருவோம். முதல் திருப்பரங்குன்றம், இது மதுரை மாநகரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. மிக பழமையான கோவில், சங்க காலத்திலேயே இருந்திருக்கு. என் நக்கீரோட கதையே எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். திருப்பரங்குன்றத்தில் இருக்க குகையில் அவரும் 99 பேர் அடிமைப்பட்டு கிடந்ததாகவும் ஒரு அரக்கன் கையில் முருகன் பெருமான் மீட்டதுனால முருகன் மீது பக்தி ஏற்பட்டு இந்த திருமுருகாற்றுப்படை நூலை எழுதுறதா சொல்லுவாங்க. நக்கீரர் வளர்ந்தது சங்க காலத்தில். ஏது அரக்கன் அசுரன்? அதுவா? வேற ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க அரக்கர் அசுரன்னு சொல்கிறது சமணர்களை தான். பெருங்காதை அப்படிங்கிற நூலில் பார்த்திங்கன்னா மதுரை மாநகரத்தை சுற்றி 8 திசைக்கும் 8 சமண பள்ளிகள் இருந்திருக்கு. அது ஒரு வெண்பாவாகவே சொல்லுது. பரங்குன்று, ஒருவகம், பப்பாரம், பள்ளி, அருங்குன்றம், பேராந்தை, யானை, இருங்குன்றம் என்றெட்டு வெறுப்பும் எடுத்து இயம்ப வல்லாருக்கு சென்று எட்டுமோ பிறவி தீங்கு. அதாவது இந்த 8 சமண பள்ளிகள்லையும் போய் அந்த கருத்துக்களை கேட்டு வந்தவனுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி பெருங்காதை சிறப்பாக கூறுது. இதில் வர்ற முதல் சமண பள்ளி இதுனா பரங்குன்று அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம் தான். அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நக்கீரர் முதல் சமண சமயத்தில் இருந்திருக்கணும், பின்னால் முருகன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு சமண சமயத்தை விட்டு வெளியே வந்திருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியுது. இதுதான் வந்து திருப்பரங்குன்றம். இது மதுரை மாநகரத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததுன்னா திருச்சீர் அலைவாய் அப்படிங்கிற திருச்செந்தூர். இது ஏன் திருச்சீர் அலைவாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருச்செந்தூருக்கு பக்கத்தில் கடல், அந்த கடலுக்கு மறுகரையில் இருக்கிறது இலங்கை அப்படிங்கிற ஒரு தேசம். அப்போது இந்த கடலானது 2 நிலப்பரப்பு கடையில் இருக்கிறங்காட்டிக்கு பெரும் புயல்களோ காற்றோ அலை வந்து ஏற்ற இறக்க தொடர்பாக இருக்கிறது ஒரே சீராக இருக்கும். அதனால திருச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்லி அழகாக தமிழ் பேர் சூட்டியிருக்காங்க. அடுத்தது திரு ஆவினன்குடி. இந்த வார்த்தை பிரச்சனை திரு ஆவினன்குடி. இது பார்த்திங்கன்னா ஆவியர் அப்படிங்கிற ஒரு குடியை சேர்ந்த அரசர்கள் ஆண்ட பகுதி, அதான் ஆவினன்குடி. அந்த ஆவியர் குடியில் வந்தது தான் வையாவி கோப்பெரும் பேகன் அப்படிங்கிறவர். எல்லாருக்கும் தெரியும், கடையில் வள்ளல் ஒருத்தர், மயிலுக்கே போர்வை கொடுத்த பெரிய வள்ளல். இந்த வையாவி அப்படிங்கிறது இவரோட பேர். அதாவது வையாவிங்கிறது அவரோட அந்த நகரத்தோட பேர், அவரோட ஆட்சி செஞ்ச தலைநகரத்தோட பேர். அதைத்தான் வந்து வையாவி அப்படின்னும் பின்னாடி வையாபுரி அப்படின்னு அழைக்கப்பட்டது. இன்றைக்கும் பழனிமலை அடிவாரத்தில் இருக்க குளத்துக்கான பேர் வையாபுரி ஏரி அப்படின்னு தான். இது வந்து இந்த ஆவினன்குடி அப்படிங்கிறதோட மற்றொரு தமிழ் வடிவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே இருக்க கோயில் தான் வந்து ஆவினன்குடின்னு கேட்டால் கிடையாது. மலைக்கு கீழே இருக்கிறது ஆவினன்குடி. அது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வடிவம் தான். இப்போ ஆவினன்குடி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருவேரகம். இப்போ நம்ம வந்து திருமுருகாற்றுப்படைக்கு விளக்கமாக வந்து நச்சினார்க்கினியார் ஒரு உரை எழுதியிருக்காரு. அதில் நம்ம மேலே சொன்ன 3 கோவில்கள், அதாவது திருப்பரங்குன்றம், திருச்சீரலவாய், திருவாவினன்குடி அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோமோ, திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறத அவர் வழிமொழிகிறார். திருவேரகம் அப்படின்னு வர்றப்ப பார்த்திங்கன்னா அதை வந்து மலைநாட்டு திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எந்த ஊர் அப்படின்னு சொல்லி நச்சினார்க்கினியார் தெளிவாக சொல்லலை. அதாவது மலைநாட்டு திருப்பதி அப்படின்னா சேரநாட்டில் இருக்க ஒரு கோவில் அப்படின்னு. சேரநாடுங்கிறது இப்போ இருக்கிற தமிழ்நாடே கிடையாது, அது கேரளா பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு புறமாக இருக்குது. அந்த கோவில் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே ஒரு சிலப்பதிகாரம் பக்கம் போயிட்டு வந்துடுவோமே. சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம், குன்றக்குறவை அப்படிங்கிற அந்த பகுதி, இது எந்த இடத்துல வருதுன்னு கேட்டிங்கன்னா, சேரசுங்கோட்டுவன் வந்து மலைவளம் காண்றதற்கு மலைப்பகுதிக்கு போகிறான். அங்கே இருக்கிற குறவர்கள் வந்து குன்றக்குறவை அப்படிங்கிற ஒரு கூத்தை நிகழ்த்துறாங்க. அப்போது அவங்க இறைவனான முருகனை புகழ்ந்து பாடுறப்போ சீர்களும் செந்திலும் செங்கோடும் வெண்குன்றமும் ஏரகமும் நீங்கா இறைவன் கைவேல் அன்றே பாரீருளும் பவ்வத்தினுள் புக்கு பண்டூறு நாள் சூர்மா தடித்த சுடரலை வெல்வேல் அப்படின்னு சொல்லி முடியுது. அதாவது சீர்கழு, செந்தில், செங்கோடு, வெண்குன்று, ஏரகம் அப்படிங்கிற 4 கோவில்களில் இருக்கிற அந்த இறைவன் கையில் என்னைக்கும் நீங்காமல் இருக்கிற அந்த வேலானது முன்னாடி ஒரு நாள் சூர்மா அப்படிங்கிற சூரபத்மனை குறிக்குது. அந்த அரக்கனை வந்து அழிச்ச வேலாயிற்றே அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் புகழ்ந்து பாடுறாங்க. இதில் வர இந்த 4 கோவில் என்ன அப்படின்னா, சீர்கழு செந்திலும் அப்படிங்கிறது திருச்செந்தூர், செங்கோடு அப்படிங்கிறது திருச்செங்கோடு, இது இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க திருச்செங்கோடு அப்படிங்கிற கோயில்,
வெண்குன்று அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சுவாமி மலை அப்படின்னு பொருள் தருது. இது நம்ம எங்கே எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சிலப்பதிகாரத்துக்கு அரும்பத உரை அப்படின்னு ஒரு உரை இருக்குது. அதில் இருக்க கடினமான சொற்களுக்கு மட்டும் உரை தருவாங்க. அந்த நூலில் தான் பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூர் அப்படின்னும், செங்கோட்டுக்கு திருச்செங்கோடு அப்படின்னும், வெண்குன்று அப்படிங்கிறத சுவாமி மலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏரகம் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா இடைவெளி விட்டுருக்கு. பெரும்பாலான ஓலைச்சுவடி எல்லா ஓலைச்சுவடியும் இடைவெளி தான் இருக்குன்னா, அங்கே முதல் வந்து ஏதோ ஒரு ஊர் பேர் இருந்திருக்கணும், பின்னாடி அது சிதைஞ்சிருக்கணும், பின்னாடி வந்தவங்க அங்கே ஒரு ஊர் பேர் வரும்னு தெரியும், ஆனால் என்ன ஊர்னு தெரியல, சிதைஞ்சிருக்கு அப்படிங்கிறக்காக அதை இடைவெளி விட்டு விட்டு நிரப்பாமையே எழுதிட்டு வந்திருக்காங்க. அப்போது இங்கேனா ஏரகம் அப்படிங்கிறது என்ன ஊர்னு இங்கேயும் வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த திருமுருகாற்றுப்படையோட உரையை வச்சு பார்க்குறப்ப சேரநாடுன்னு தெரிஞ்சிருச்சு. அதை மெய்ப்பிக்கிறதுக்கு இங்கே பார்ப்போம். சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா மூவேந்தரில் விட்டு கொடுக்காமல் பேசுவார் இளங்கோவடிகள். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம்னு வச்சுருக்காரு. 3 அரசர்களை பற்றியுமே புகழ்ந்து பாடியிருக்காரு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துலேயே அதை ஏதாவது பின்பற்றிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்செந்தூர், செந்திலுங்கிற திருச்செந்தூர் பாண்டி நாட்டில் இருக்குது. செங்கோடு அப்படிங்கிற திருச்செங்கோடு கொங்கு நாட்டில் இருக்குது. இது என்ன தான் சேர நாட்டில் ஒரு பகுதியாக இருந்தாலும் இரும்பறை சேரர் அப்படின்னு சொல்லி ஒரு தனி சேர மரபு தான் செஞ்சது. கொங்குங்கிறது ஒரு தனி பகுதியாக பார்த்துக்கலாம். வெண்குன்று அப்படிங்கிற சுவாமி மலை இது இப்போ இருக்கிற சோழ நாட்டை சொல்லுது. அப்போ ஏரகம் அப்படிங்கிறது மீதி இருக்கிறது என்ன, பாண்டி நாடு பார்த்துட்டோம், சோழ நாடு பார்த்துட்டோம், கொங்கு நாட்டை ஒரு பிரிவாக கூட பார்த்துட்டோம், மிச்சம் இருக்கிற சேரநாடு தான். அப்போ ஏரகம் அப்படிங்கிறது ஒரு சேரநாட்டு திருத்தலம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து திருமுருகாற்றுப்படை உரையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா பொருந்தி வரதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். திருவேரகம் சேரநாட்டுக்குள்ளே இருக்குன்னு பார்த்துட்டோம். சரி, இது எங்கே அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அந்த வார்த்தையே வந்து நமக்கு சொல்ல வந்து நமக்கு விளக்கம் தருது. திரு ஏரகம் அப்படின்னு பிரிக்கணும் திருவேரகத்தை. இப்போ திருங்கிற அடைமொழி விட்டோம்னா ஏரகம், ஏரகம்னா ஏருக்கான இடம், அதாவது உழவுக்கான இடம் அப்படின்னு பொருள் தருது. அகம்னா இடம், ஏர் கலப்பை, அது நல்லாயிருக்கும் தெரியும். அப்படி சேரநாட்டில் உழவுக்கான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா குட்டநாட்டு பகுதி. இப்போ வேம்பநாடு ஏரி, முன்னால் வேன்புலி நாட்டு ஏரி. அந்த ஏரி சுற்றின பகுதி தான் கடல் மட்டத்தோட குட்டையாகவும் இருக்குது. பம்பை, மணிமலா ஆறு போன்ற ஆறுகளோட வளத்தினால குட்டநாட்டு பகுதி வந்து மிகவும் செல்வ செழிப்பாக இருக்குது. சேரநாட்டோட நெற்களஞ்சியம்னு சொல்கிற அளவுக்கு நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஏரகம்ங்கிற ஊர் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கணும், குட்டநாட்டு பகுதியில் தான். ஆனால் எந்த இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கேயே ஏகப்பட்ட முருகன் கோயில் இருக்குது. அதில் சிறந்த இடம் பார்த்திங்கன்னா ஹரிப்பாடு சுப்பிரமணியர் கோவில்னு இன்றைக்கி அழைக்கப்படுது. அந்த ஹரிப்பாடுங்கிற வார்த்தையும் பார்த்திங்கன்னா ஏரகத்தோட ஒத்து போகுது. அப்படின்னா ஹரிப்பாடு அப்படிங்கிறத வந்து அரிசி பாடு அப்படின்ற ஊர் தான். பாடுனா குவிந்த, அதிகம், மிகுதி அப்படிங்கிற பொருள் தருது. இப்போ மணப்பாடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. மணல்கள் நிறைந்த பகுதி பார்த்திங்கன்னா மணப்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ அரிசி அப்படின்னா அரிசி விளைந்து மிகுதியாக உள்ள இடம் அரிசிப்பாடு அப்படின்னு இருக்கணும். அது சேரநாட்டு மொழியில் அங்கே இருக்கிற வட்டார வழக்கில் இப்போ அது மலயாளம், அது வந்து அரிப்பாடு அப்படின்னு மாறிடுச்சு. அரிசி அரியாயிருச்சு, அரிப்பாடு. அது இப்போ மருவி ஹரிப்பாடு அப்படின்னு ஆயிடுச்சு. தென்பழனி அப்படின்னு சொல்லி சிறப்பாக சேரநாட்டு மக்களால் இன்றளவும் அழைக்கப்படுது. அந்தளவுக்கு அது முக்கியமான கோவில். அப்போது இது வந்து திருவேரகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இது ஒரு பரம் இருந்தாலும் இது பாண்டி நாட்டோட எல்லைனா மேற்கு தொடர்ச்சி மலை தான் இருக்கணும். ஏன் அதையும் தாண்டி சேரநாட்டுக்குள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நக்கீரர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டி மன்னர் இருந்து நெடுஞ்செழியன் போன்ற மன்னர்கள். நெடுஞ்செழியன் பார்த்தீங்கன்னா முசிறி முற்றிய செழியன்னே அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அதாவது சேரநாட்டோட முசிறி துறைமுகத்தையோ போய் முற்றுகையிட்டவர் அப்படின்னு. அப்போ சேரநாட்டோட தென்பகுதி பார்த்திங்கன்னா பாண்டியர் கட்டுப்பாட்டில் இருந்திருக்குன்னு நம்ம தெரிய வர முடியும். நக்கீரர் காலத்தில் ஹரிப்பாடு அப்படிங்கிறது பாண்டியனோட மேற்கு எல்லை, அதாவது திருவேரகம் அப்படிங்கிறது பாண்டியனோட மேற்கு எல்லையில் இருக்குது. திருவேரகம் அதுக்குன்னா கடலில் மிக அருகாமையில் தான் இருக்குது. இன்னொன்று அதேமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில பேர் ஏரரகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது சுவாமி மலைக்கு பக்கத்தில். அதை வச்சு தான் இந்த திருவேரகம் அப்படிங்கிறது வந்து சுவாமி மலை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம திருப்புகழ் எழுதின அருணகிரிநாதர். அவர் வந்து ஏரக விற்பனும் சுவாமி மலைன்னு சொல்லி ஒரு பாடலில் பாடுறார். அதுங்காட்டி தான் இந்த ஏரரகம் அப்படிங்கிற ஊர் தான் வந்து இந்த சுவாமி மலை அப்படின்னு நம்ம இன்றைக்கி நினச்சி பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச உரைகளை வச்சு பார்க்குறப்போ சேரநாடு அப்படிங்கிற நம்ம தெளிவாக கிடையாது. சுவாமி மலை அப்படிங்கிறது வெண்குன்றம் அப்படிங்கிற நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டோம். அதில் சொன்னால் அந்த கோவில்களை நம்ம புவியிடம் காட்டி, அதாவது மேப்பில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு எந்தமாரி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது மதுரை மாநகரம், பாண்டியரோட தலைநகரத்தை மதுரை மாநகரத்தில் அமைஞ்சிருக்கு. திருச்சீராய்வாய் அப்படிங்கிறது பாண்டியனோட கிழக்கு கடற்கரையில் கிழக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு. திரு ஆவினன்குடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாண்டியனோட வடக்கு எல்லையில் பழனிமலை தொடரில் அமைஞ்சிருக்கு வடக்க. அப்போது நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா திருவேரகம். இதை நம்ம முதல்ல சேரநாட்டோட ஒரு இருந்த கோவில்னு நம்ம சின்னருக்கணியர் உரையை வச்சு அரும்பதக்காரர் உரையை வச்சு நம்ம மெய்ப்பிச்சிருக்கோம். பாண்டியனோட 3 திசையில் இருக்கிற முருகன் கோவில்களை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து மிச்சம் இருக்கிற ஒரே திசை தென் திசை. பாண்டிய நாட்டோட தென் திசை எல்லையில் அமைஞ்ச முருகன் கோவில் எது? அது பழமுதிர்ச்சோலை தானவா? ஏன்னா குன்றோடால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா முன்னமே அது எப்படின்னு பார்த்துட்டோம். பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறது ஒரு ஊராக எடுத்துக்கிட்டோம்னா அது பாண்டிய நாட்டோட தென் திசை முருகன் கோவிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, நாஞ்சில் நாடு அப்படிங்கிற கன்னியாகுமரி பகுதியில் வெளிமலை முருகன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது தோவாளை பக்கத்தில். இது இன்றளவும் அங்கே இருக்கிற மக்களால் ஒரு மிகப்பெரிய முருகன் கோவிலாக வழிபடப்படுது. மிகவும் பழமையான கோவிலும் கூட. பல பேரால் வந்து திருவேரகம் அப்படிங்கிறது வந்து இந்த கோவில் தான். ஏன்னா நாஞ்சில் நாடு முன்றொரு காலத்தில் வந்து சேரநாடோட ஒரு பகுதியாக இருந்தது பன்னெடுங்காலமாக. அந்த கருத்தாக்கமாக பார்த்திங்கன்னா இந்த வேலிமலை தான் திருவேரகம் அப்படிங்கிற கருத்து நிலவி வருது.
அப்படி வேலிமலை வந்து ஒரு படைவீடுகளில் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் நம்பப்படுவதால் அது ஒரு பழமுதிர்ச்சோலையாக இருக்கலாம். ஏன்னா திருவேரகம் அப்படிங்கிறது நம்ம ஹரிப்பாடு முருகன் கோவில் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுவியிருக்கோம். அப்படி பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் வேலிமலை தான் வந்து பழமுதிர்ச்சோலையாக இருக்கணும். அப்படி பார்த்தா நக்கீரர் பாண்டி நாட்டுக்கு எல்லை தெய்வமாக முருகனை வந்து வச்சுருக்கார். நம்ம ஊர் எல்லச்சாமியாக முருகனைவே அவர் கற்பனை பண்ணி தன்னோட திருமுருகற்றுக்குள்ளே வச்சு எழுதியிருக்கார். போதாக்குறைக்கு மதுரை மாநகரத்தில் ஒரு கோவில்னு சொல்லி 5 கோவில்களை பாடியிருக்கார். இதுதான் வந்து நக்கீரர் சொன்ன உண்மையான 5 படை வீடுகள். சரி, இது எப்போ 6 படையாக மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அருணகிரிநாதர் தான் காரணம். அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகழில் பாடுறப்போ இந்த 6 படை பேர்களை வச்சுக்கிட்டு ஊர் பேர்களை வச்சு அவர் காலத்தில் அவர் எந்தெந்த கோவில்களையெல்லாம் முக்கியமான கோவில்கள் அப்போ இருக்கிற மக்கள் நம்பி வழிபட்டாங்களோ அந்த கோவில்களை வந்து இந்த 6ஓட பொருத்தி சொல்கிறாரு. இதுக்கு முன்னமே ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். சுவாமிமலை தான் வந்து திருவேரகம் அப்படின்னு சொல்லி சொன்னது திருப்புகழ் தான். அந்தமாரி தான் பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறத வந்து அவர் சோலைமலை அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். இப்போ இருக்கிற பழமுதிர்ச்சோலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இந்த நேரம் வந்திருக்கணும். அது கடந்த 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் தான். இப்போ இருக்கிற பழமுதிர்ச்சோலை வந்து சோலைமலைன்னு அழைக்கப்படுது. 300 காலத்தில் அது திருமாலிருஞ்சோலைன்னு அழைக்கப்பட்டது. வேற ஒன்றும் இல்லை, அழகர் கோவிலை தான் திருமாலிருஞ்சோலைன்னு அழைச்சிருக்காங்க. சமணப்பள்ளியும் கூட அந்த மலையடிவாரத்தில் இருந்ததாக நமக்கு போய் பார்க்க முடியுது. இப்போ இருக்கிற பழமுதிர்ச்சோலை கிடையாது. இருந்திருந்தால் கண்டிப்பாக நக்கீரர் வேலவன் கூட மாலவன் இருந்தது எழுதியிருக்கணும். அது சோலைமலை அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கணும். ஆனால் ஒரே இடத்துல 2 கோயிலை அவர் குறிப்பிட்டிருப்பாரா அப்படிங்கிறதோ இன்னொரு மிகப்பெரிய கேள்வி. எல்லாருக்குமே உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கலாம், ஏன் எல்லா அறுபடை வீடு இருக்கா, நான் மதுரை பக்கத்தில் மட்டுமே 2 இருக்குது அப்படின்னு. அதுக்கான காரணம் இதுதான். நக்கீரர் சொன்ன பழமுதிர்ச்சோலை அந்த சோலைமலை அப்படிங்கிறது இப்போ இருக்கிறது கிடையாது. அது தென் திசையில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். எல்லைகளும் கடலும் நம்மை பிரித்தாலும் தமிழால் இணைவோம், தமிழராய் தலை நிமிர்வோம்.